நீ விசேஷமானவள் மானசா, மிகவும் விசேஷமானவள். மானசா, முதல் முறை உன்னை எனது கைகளில் தூக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு வித்தியாசமான அன்பு இருக்கும், விசேஷமான சம்பந்தம் இருக்கும் என்று என் மனதில் தோன்றியது. எனது இதயத்தில் உனக்கு தனி இடம் இருக்கிறது. உன்னை அடைந்ததில் கைலாயமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாயே, நீங்கள் எதற்காக என்னை இப்படி புகழ்கிறீர்கள்? நான் மிகவும் விசேஷமானவள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் தான் அற்புதமானவர். நீங்கள் அந்த அரக்கர்களான உத்பலையும் வித்ரலையும் அழித்து விட்டீர்கள். அதுவும் ஆயுதம் ஏதும் இல்லாமல். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது தாயே. இந்த பிரபஞ்சத்தில் எவராலும் உங்களுக்கு நிகராக முடியாது தாயே. இல்லை மகளே, அப்படி ஒன்றும் இல்லை. என்னால் செய்ய முடிந்ததை உன்னாலும் செய்ய முடியும். உனக்கு தெரியுமா, உலகில் இருக்கும் அனைத்து பெண்களுக்குள்ளும் மகாகாளி இருக்கிறாள். ஆகையால் நான் செய்ததை அனைவராலும் செய்ய முடியும். மானசா, நீ எனது மகளாவாய். உனக்குள் இருக்கும் சாமர்த்தியத்தினால் உன்னால் எதையும் பெற முடியும். உணவருந்தும் நேரம் வந்துவிட்டது. நான் அனைவரையும் அழைக்கிறேன். நீயும் விரைவாக வந்துவிடு. விசேஷமான சம்பந்தம் இருக்கும் என்று என் மனதில் தோன்றியது. எனது இதயத்தில் உனக்கு தனி இடம் இருக்கிறது. மகாதேவா, பார்வதி இப்பொழுது மானசாவின் மீது தன் தாய்மையில் மூழ்கியிருக்கிறார். பார்வதி சொன்ன வார்த்தையை அவள் தனக்கு சாதகமாக நினைத்து கொண்டாள். இத்துணை சக்தியோடும் கோபத்தோடும் அவளுக்கு தலைகணமானதும் உருவாகிவிட்டால் இதற்கான பிரதிபலிப்பானது மிக மோசமாக இருக்கும். எதிர்காலத்தை எண்ணி எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. இதை உங்கள் கண்களிலும் காண முடிகிறது. நாராயணா, பார்வதியும் மானசாவுடன் உணர்வு பூர்வமாக இணைந்திருக்கிறாள் என்பதுதான் எனது கவலையாகும். மானசா எதிர்காலத்தில் என் செய்வாள் என்பது என் கவலை அல்ல. அவள் ஆற்றும் செயலால் பார்வதிக்கு சங்கடங்கள் நேரும் என்பதே என் கவலையாகும். அதுவே என் ஆழ் மனதை சஞ்சலப்படுத்துகிறது. மேலும் இது பார்வதிக்கு அனுபவ பாடமாக விளங்கும். வாரிசுகள் தீர்மானிக்கும் முடிவிலிருந்து விலகியிருப்பதே உச்சிதமாகும். அதுவே நன்மை பயக்கும். ஆனால் பார்வதிக்கு இது இன்னும் விளங்கவில்லை. இதை அவள் நன்கு உணராத வரையில் தர்ம சங்கடமான சூழல் அனைத்தும் வந்து கொண்டேதான் இருக்கும். தாயே, தந்தை ஏன் நம்மிடம் வரவில்லை? தங்களது யாத்திரைக்கான மார்க்கத்தை அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள். எதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிப்பார்கள். மகனே, மகாதேவரும் நானும், நீங்கள் அனைவரும் உணவு உண்ட பிறகுதான் நாங்கள் இருவரும் சாப்பிடுவோம். நீ உணவருந்த ஆரம்பி. இங்கு வா மானசா. இல்லை, அதற்கு அவசியமில்லை. நாங்கள் இருவரும் ஒன்றாக உணவருந்துகிறோம். ஒன்றுமில்லை வாசுகி. மானசா இன்று தனது தாயுடன் உணவருந்த விரும்புகிறாள். அதோடு கைலாயத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தனது இடத்தை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கிறது.